தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. 2026 புதிய ஆண்டின் வாசலில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். தீராத நோய்களால் வாடி நீங்கள் சுகத்திற்காக தேவனோடு ஜெபத்தின் மூலம் உங்களது அறிக்கைகளை, விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் தேவன் இன்னும் என்னுடைய நோயை குணப்படுத்தவில்லை என்று வருத்தத்தோடு, பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம். சுகப்படுத்தும் வல்லமை இன்றே உங்கள் மீது இறங்கப் போகிறது. இந்த பிரசங்கம் பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வசனங்கள் மூலம் நம்பிக்கை, ஆறுதல், விசுவாசம் பெறப்போகிறீர்கள். இனி எனக்கு கவலை இல்லை, ஆண்டவர் என் நோயை குணப்படுத்தினார் என்ற புதிய உற்சாகம், உணர்வு, விடுதலை கிடைக்கப் போகிறது என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம் உங்கள் மீது இறங்கும் ஒரு புதிய செய்தி, அற்புத செய்தி, தேவனின் ஆசீர்வாத செய்தி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டு காலமாக நோயினால் வாடும் உங்களுக்காக இதோ இந்த காணொளி அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள். மேலும் வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் ஹைப் பண்ணுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, 2025 முடிந்தது. 2026 தொடங்கும் இந்த தருணத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். பலருடைய முகங்களில் சிரிப்பு இல்லை. கவலை, அவலநிலை, ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள் நிரம்பிய தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். மருத்துவ அறிக்கைகள் நம்பிக்கையை குறைத்திருக்கலாம். மருந்துகள் தீர்வை தராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்கிறேன், அதே இந்த செய்தி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். மருத்துவம் முடியும் என்ற இடத்தில் அல்ல, முடியாது என்ற இடத்தில் தேவனுடைய அற்புதம் தொடங்குகிறது. மறக்க வேண்டாம், மனிதரால் ஆகாதவை தேவனால் ஆகும் என்று லூக்கா 18:27 கூறுகிறது. 2026 இது கண்ணீர் மாறும் வருடம், நோய் தீரும் வருடம், நம்பிக்கை உயிர் பெற்று சுகம் கிடைக்கும் வருடம் இதோ உங்களுக்காக வரப்போகிறது. தேவன் உங்களை சுகப்படுத்த போகிறார். சிலர் கேட்கிறார்கள், இன்று அற்புத சுகம் நடக்குமா? என்னுடைய வியாதி குணமாகுமா? என்னுடைய கண்ணீர் மறைந்து சந்தோஷம் வருமா? இயேசு சொல்கிறார், இயேசு கிறிஸ்து நேற்று, இன்றும், என்றும் ஒரே ஒருவர், மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 சொல்கிறது. இயேசு அப்போது மட்டுமல்ல, இப்போதும் சுகப்படுத்துகிறார். உங்களோடு எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவர் நமது நோய்களை சுமந்து நமது வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53:4 சொல்கிறது, நீ சுமக்க வேண்டிய வலி, நீ அனுபவிக்க வேண்டிய வேதனை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நோய் உன் உடலில் இருக்கலாம், ஆனால் அதிகாரம் அதற்கு இல்லை. அவை ஓடப்போகிறது, அவை மாறப்போகிறது. நம்பிக்கை கொள். நம்பிக்கையே சுகத்தின் ஆரம்பம், நம்பிக்கையே சுகத்தின் வாசல் என்று உறுதியான நிலைப்பாடோடு ஆண்டவரோடு பேசு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மார்க்கு 5:34 இவ்வாறு சொல்கிறது. 12 ஆண்டுகள் இரத்த போக்கால் வாடிய அந்த பெண் மருத்துவர்களை பார்த்தாள், செல்வத்தை இழந்தாள். ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்தாள், நான் அவர் ஆடையின் விளிம்பை தொடுவேன். அவள் தொடவில்லை, அவளுடைய விசுவாசம் தொட்டது. இன்று தேவன் உன்னிடம் கேட்கிறார், நீ என்னை நம்புகிறாயா? நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு 9:23 இவ்வாறு சொல்கிறது. நோயை காட்டிலும் பெரியவர் இயேசு, உன் கண்ணீரை துடைக்க வல்லவர் இயேசு. அவர் கரம் உன்னை தொடப்போகிறது. மனித நம்பிக்கை ஜீரோவாக இருந்தது. நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். யோவான் 11:25 இவ்வாறு சொல்கிறது. இயேசுவால் முடியாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தைகள் என்றும் நீ நினைவில் கொள். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். பல நோய்கள் உடலில் இல்லை, மனதில் ஆரம்பிக்கின்றன. நான் உங்களுக்கு சமாதானத்தை விடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 14:27 இவ்வாறு சொல்கிறது. கர்த்தரின் சந்தோஷமே உங்கள் பலன். நெகேமியா 8:10 சொல்கிறது. இன்று தேவன் சொல்கிறார், அழாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 41:10 இவ்வாறு சொல்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போது உங்கள் வாயால் அறிவியுங்கள், இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆண்டவர் என் நோயை குணப்படுத்தினார். 2026 என் அற்புத வருடமாக இருக்கும். அவர்கள் தங்கள் வாயின் சாட்சியினால் ஜெபித்தார்கள் என்று திருவிவிலியம் கூறுகிறது. நோய் சொல்லும் வார்த்தை கடைசி அல்ல, மருத்துவ அறிக்கை இறுதி தீர்ப்பு அல்ல. இயேசு சொல்வதே கடைசி வார்த்தை, இயேசு நினைப்பதே கடைசி செய்தி. ஜெபத்துடன் கூடிய அனுதின வாழ்க்கையை மேற்கொள்வோம். வாருங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் தீராத நோய்கள் தீரட்டும், உடைந்த மனங்கள் ஆறுதல் பெறட்டும். அன்பும் கருணையும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த புதிய ஆண்டின் வாசலில்
நாங்கள் அனைவரும் ஒரே மனதோடு உமது பரிசுத்த சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கை உயர்த்தி நிற்கும் இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் இப்போது நீர் பார்க்கிறீர் என்பதை நம்புகிறோம். மனிதர்கள் காணாத வலிகளை நீர் காண்கிறீர். சொல்ல முடியாத வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இரவில் தனியாக அழுத கண்ணீரையும் நீர் எண்ணியிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் இப்போது ஜெபிக்கிறோம். அவர் அடிபட்டதால் நாம் சுகமடைந்தோம். ஏசாயா 53:5 இவ்வாறு சொல்கிறது. அந்த சிலுவையின் வல்லமை, அந்த அடிபட்ட சிலுவையின் வல்லமை இப்போது இந்த ஆலயத்தை, இந்த இல்லத்தை, இந்த உடலை நிரப்பட்டும், உள்ளத்தை நிரப்பட்டும், உயிரோடு இணையட்டும். இந்த காணொளியை பார்க்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உடல், உயிர், ஆத்மாவோடு இணையட்டும். ஆண்டவரே, தீராத நோய்கள் என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு நோயின் மேலாக இயேசுவின் நாமத்தில் இப்போது அதிகாரம் செலுத்துகிறோம். புற்றுநோய் விலகிப்போ, சர்க்கரை நோய் அடங்கிப்போ, இதய நோய் சீராகு, நரம்புகள் நோய்கள் குணமடையட்டும், மன அழுத்தம், பயம், பதட்டம் உடனே விலகி போகட்டும். எல்லா நோய்களும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக ஒவ்வொரு முழங்காலும் அடங்கும். பிலிப்பியர் 2:10 இவ்வாறு சொல்கிறது. இயேசுவே, மருத்துவ அறிக்கைகள் சொன்னதை விட உமது வார்த்தை பெரியது என்று இப்போது நாங்கள் அறிவிக்கிறோம். முடியாது என்று சொன்ன இடத்தில் முடியும் என்று நீர் எழுதுகிற தேவன், இனி வழியில்லை என்ற இடத்தில் நானே வழி என்று நிற்கிற என் இயேசு நீர். இந்த 2026 மருத்துவமனைகளில் தொடங்கிய கதைகள் ஆலயங்களில் சாட்சியாக மாறட்டும். இல்லங்களில் மகிழ்ச்சியாக வாழட்டும். கண்ணீர் சாட்சியாக இருந்த நேரங்கள் மாறி ஆனந்தம் ஜெயமாக களித்து துள்ளி சந்தோஷமாக வாழ்க்கை தொடரட்டும். ஆண்டவரே, உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் இப்போது சுகம் தாரும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஏசாயா 41:10 தனிமையில் துடிக்கும் இதயங்களை உமது சமாதானத்தால் நிரப்பும். உடைந்த நம்பிக்கைகளை புதிய வலிமையினால் எழுப்பும். இப்போது விசுவாசத்தோடு நாங்கள் எங்கள் வாயால் அறிவிக்கிறோம், இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆண்டவரின் நோயை குணப்படுத்தினார். 2026 என் அற்புத வருடம். ஆண்டவரே, என் வலப்பக்கத்தில் நீர் நிற்கிறீர். திருப்பாடல்கள் 121:5 இந்த ஜெபம் சொல்லப்பட்ட இடமெங்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். தெய்வமே, இந்த காணொளி பார்க்கப்படும், கேட்கப்படும் இடங்களில், எல்லா இடங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயம் வெளிப்படட்டும். சுகங்கள் கிடைக்கப்பெறட்டும். உமது நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஜெபத்தை சிலுவையில் ஜெயம் பெற்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன், ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சகோதரர் ஜோசப் விஜய். நன்றி, வணக்கம்.